வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள பத்தி கொஞ்சம் ஆழமா பேசத்தான் இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிறது சில வரிகள் தான். ஆனா ஒவ்வொன்னுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரபஞ்சமே அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இதுல ஒரு விஷயம் ரொம்பவே கவனிக்க வைக்குது. எல்லா வரியோட இறுதியிலையும் அருட்பெருஞ்சோதின்னு திரும்ப திரும்ப வருது. ஒரு மந்திரம் மாதிரி. ஹம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த மந்திர அமைப்பு ஒரே கருத்த எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல ஒரு பெரிய கேன்வாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா நமக்குள்ளேயே கொண்டு வந்து நிறுத்துதுன்னு பாக்குறது தான். சரி, நாம ஒவ்வொன்னா எடுத்து பேசுவோமா? நிச்சயமா. இந்த வரிகளோட அமைப்பே ஒரு பயணம் மாதிரி தான். பிரபஞ்சத்தோட மூளையில இருக்கிற ஒரு பெரிய சக்திய ஆரம்பிச்சு, கடைசில நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன எண்ணமா வந்து முடியுது. அந்த பயணத்தை நாம சேர்ந்து ஆராய்வோம். சூப்பர். வரியில இருந்தே ஆரம்பிக்கலாம். நாடக திருச்செயல் அருட்பெருஞ்சோதி. ஆமா. பிரபஞ்சத்தையே ஒரு தெய்வீக நாடகம்னு பாக்குறது. அப்போ இந்த மொத்த உலகமே ஒரு பெரிய ஸ்டேஜ். அதுல நடக்கிற நாடகத்தை டைரக்ட் பண்றது அருட்பெருஞ்சோதின்னு சொல்ல வராங்களா? இதுவே ஒரு பெரிய ஆரம்பமா இருக்கே. கரெக்ட். இது ஒரு அருமையான பார்வை. அதுலயும் திருச்செயல்ங்கிற வார்த்தைய கவனிங்க. அது வெறும் செயல் இல்ல. ஓ. ஒரு புனிதமான ஒரு நோக்கத்தோட செய்யப்படுற செயல். இந்த உலகத்துல நடக்கிற நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் எல்லாமே தற்செயலா நடக்கிற விஷயங்கள் இல்ல. அப்போ எல்லாமே ப்ரீ பிளான்டா? அது ஒரு பெரிய தெய்வீக நாடகத்தோட காட்சிகள்னு இந்த வரி சொல்லுது. ஓகே. ஒரு பக்கம் இது பிரபஞ்சத்தோட செயல்னு சொல்லிட்டு, அடுத்த வரியே நவிற்றிடும் ஒரு பேர் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுது. அதாவது உச்சரிக்கப்படுற ஒரே பேர் அதுதான்னு அர்த்தம். இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு செயல் எப்படி அதே செயலுக்கான பெயராகவும் இருக்க முடியும்? இது ஒரு முரண்பாடு மாதிரி தோணுது. இல்ல, இது முரண்பாடு இல்ல. இது ஒரு ஆழமான இணைப்பு. அப்படியா? யோசிச்சு பாருங்க. நாம எதை பார்த்து பிரமிச்சு போறோமோ அந்த பிரமிப்புக்கு என்ன பேர் வைப்போம்? அதோட பேரையே தான் சொல்லுவோம். அதேதான். இங்கேயும் அப்படிதான். இந்த பிரபஞ்ச நாடகத்தை பார்த்து நாம வியக்குறோம். அந்த வியப்புக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா அது அருட்பெருஞ்சோதி. ஓ. ஆக எது செயலா இருக்கோ அதுவே சொல்லாவும் இருக்கு. இது செயலுக்கும் சொல்லுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை உடைக்குது. வாவ். நீங்க சொல்றது புரியுது. நாம பாக்குற காட்சியும் அந்த காட்சிக்கு நாம வைக்கிற பேரும் ஒண்ணுதான்னு சொல்றீங்க. சரி, அடுத்த வரி இன்னொரு படி மேல போகுது. ஆமா. ஆடக புது ஒளி அருட்பெருஞ்சோதி. ஆடகம்னா பொன்னுன்னு அர்த்தம். பொன்னிறமான பொதுவான ஒளி. இது அந்த அருட்பெருஞ்சோதிக்கு ஒரு உருவத்தையும் நிறத்தையும் கொடுக்குது. எதுக்காக பொன்னிறம்? அதுலயும் பொது ஒளின்னு ஏன் தனியா சொல்லணும்? பொன், அதாவது தங்கம், எப்பவுமே தூய்மைக்கும் மதிப்புக்கும் அழிவில்லாத தன்மைக்கும் ஒரு குறியீடு. அந்த தெய்வீக ஒளிக்கு ஒரு உயர்வான தன்மையை கொடுக்க இந்த வார்த்தை பயன்பட்டுக்கலாம். சரி. ஆனா நீங்க கேட்ட மாதிரி இதுல மிக முக்கியமான வார்த்தை பொது. அது வெறும் ஒளி இல்ல, பொது ஒளி. இது ரொம்ப ஆழமான கருத்து. எப்படின்னா? இந்த ஒளி யாருக்கும் சொந்தமானதில்ல. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இனத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானதில்ல. சூரிய ஒளி மாதிரி இது எல்லாருக்கும் பொதுவானது. பாகுபாடே இல்லாத எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு பிரபஞ்ச ஒளி இது. நீங்க சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ பொது ஒளிங்கிறது எல்லாரும் பார்க்கலாங்கிறது மட்டும் இல்ல, அதுவே ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான ஒரு சமூக நிலைப்பாடுன்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. அந்த காலகட்டத்துல ஞானமும் ஒளியும் சிலருக்கு மட்டுமே சொந்தம்னு ஒரு கருத்து இருந்தப்போ, ஆமா, இருந்ததே. இது ஒரு புரட்சிகரமான வரியாக கூட இருந்திருக்கலாம். இறை ஒளி அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொல்றது ஒரு பெரிய சமூக அறிக்கை. இதோ இங்கதான் இது இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்த வரி கற்பனை முழுவதும் அருட்பெருஞ்சோதி. ஆமா. ஒரு பக்கம் பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு பொதுவான ஒளின்னு சொல்லிட்டு, அடுத்த நிமிஷமே நம்மளோட கற்பனை முழுவதும் அதுதான்னு சொல்றது எப்படி? வெளியில இருக்கிற பிரபஞ்ச ஒளிக்கும் நமக்குள்ள இருக்கிற கற்பனைக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது வெறும் கவிதை நயம் இல்ல. இது ஒரு பெரிய தத்துவ இணைப்பு. ஓஹோ. வெளியில பிரபஞ்ச ஒளியா எது இருக்கோ அதுவே நமக்குள்ள படைப்பாற்றலா கற்பனையா இருக்கு. அப்படியா? ஒரு கவிஞன் ஒரு கவிதையை உருவாக்கும் போதோ, ஒரு விஞ்ஞானி ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கும் போதோ, அந்த ஆற்றல் எங்கிருந்தோ வரல. அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு துளி தான் அவங்களுக்குள்ள கற்பனையா வெளிப்படுது. அப்போ பிரபஞ்சத்தை இயக்குற சக்தியும் ஒரு கவிஞரோட கற்பனையா இயக்குற சக்தியும் ஒண்ணுதான். ஆமா. அளவினாதான் வித்தியாசமே தவிர மூலப்பொருள் ஒண்ணுதான். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சரி, இந்த பிரபஞ்ச ஒளிதான் என் கற்பனைக்கு மூலம்னா, அது எனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி.
ஆனா அந்த சக்திய நான் எப்படி பயன்படுத்துறது? நல்ல கேள்வி. ஒருவேளை அடுத்த வரியான கடந்தொளி தருமோர் அருட்பெருஞ்சோதி இதத்தான் சொல்ல வருதோ? அதாவது இந்த உள்ளிருக்கும் ஒளிய பயன்படுத்தி எதையோ கடந்து போறது பத்தி. அருமையா அணைச்சிங்க. அதுதான் அடுத்த படி. ஓ, அப்படியா? முதல்ல அது ஒரு பொதுவான ஒலியா இருந்துச்சு. அப்புறம் அது நம்ம கற்பனையா உள்ள வந்துச்சு. இப்போ அதே ஒளி நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த கட்டம்னா? அதாவது நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள், கவலைகள், எல்லைகள் எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு உதவுற ஒரு வழிகாட்டி ஒளியா மாறுது. இது ஒரு ஆன்மீக பரிணாம வளர்ச்சி. அப்போ அந்த ஒளி வெறும் வெளிச்சம் மட்டும் இல்ல, அது ஒரு விடுதலைக்கான கருவி. கரெக்ட். அப்படி கடந்து போனா நாம எங்க போவோம்? அந்த கடந்த நிலைங்கிறது என்னவா இருக்கும்? அதுக்கு பதிலாத்தான் அடுத்த 2 வரிகளும் வருதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி, அப்புறம் ஆன்ற சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. இந்த சிற்சபை அல்லது உணர்வின் சபைனா என்ன? அது ஒரு இடமா இல்ல ஒரு மனநிலையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. சிற்சபைங்கிற வார்த்தைய சிதம்பரம் மாதிரி ஒரு பௌதிக இடத்தை குறிக்க பயன்படுத்துறது உண்டு. ஆனா வள்ளலாரோட தத்துவத்துல இது ரொம்ப ஆழமான பொருள்ல வருது. எப்படின்னு சொல்லுங்களேன். அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில்ங்கிற கருத்தை எடுத்து அது உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாரு. சித்துனா தூய அறிவு அல்லது உணர்வு. ஓகே. சபைனா அது கூடுகிற இடம். அப்போ சிற்சபைனா தூய அறிவு நிலை கொள்கிற ஒரு தளம். அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு நிலை. வாவ், உண்மையான கோயில் வெளியில இல்ல, உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றார். சரியா சொன்னீங்க. ஓ, அப்போ 2 தடவை சிற்பபைன்னு சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அற்புத சிற்பபை, ஆன்ற சிற்பபைன்னு. நிச்சயமா இருக்கு. அற்புத சிற்பபைனா அது ஒரு அதிசயமான தெய்வீகமான உணர்வு நிலை. நாம அதை முதலா உணரும்போது ஏற்படுற பிரமிப்பு. சரி. ஆனா ஆன்ற சிற்பபைனா ஞானிகள் சான்றோர்கள் அடைந்த முழுமையான பக்குவப்பட்ட நிலை. ஆன்றோர்னா பெரியவங்க, முதிர்ந்தவங்கன்னு அர்த்தம். அப்ப முதல்ல ஒரு அற்புதமா தெரிஞ்ச அந்த நிலை போக போக ஒரு பக்குவப்பட்ட முழுமையான நிலையா மாறுது. ஆமா, அந்த உச்சகட்ட உணர்வு நிலைதான் அருட்பெருஞ்சோதி. அப்படியானால் அருட்பெருஞ்சோதிங்கிறது நம்மள அந்த உணர்வு நிலைக்கு கூட்டிட்டு போற ஒளியாகவும் இருக்கு. ஆமா, அதே சமயம் அந்த உணர்வு நிலையாகவும் இருக்கு. பாதை அதுதான், சேர வேண்டிய இடமும் அதுதான். மிகச்சரியா சொன்னீங்க. அதுவே வழி, அதுவே இலக்கு. இந்த இரட்டை தன்மை தான் இந்த தத்துவத்தோட அழகே. ஒரு நிமிஷம், இது ஒரு பெரிய திருப்ப மாதிரி தெரியுதே. ஹம், நாம பிரபஞ்ச நாடகம், பொதுவான ஒளி, தூய அறிவு நிலைன்னு ரொம்ப தத்துவார்த்தமா பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அடுத்த வரியில ஈண்டனர் நாயினும் அருட்பெருஞ்சோதின்னு வருது. ஆமா, அதாவது பெத்தெடுத்த நல்ல தாயை விட மேலானது அருட்பெருஞ்சோதி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒப்பீடு. நாம தாய் அன்பத்தான் உலகத்திலேயே பெருசா சொல்லுவோம். உண்மைதான். இங்க அதையும் தாண்டி ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு இங்க இந்த மாற்றம்? இந்த அருட்பெருஞ்சோதியோட தன்மையை பத்தி இது என்ன சொல்லுது? இந்த இடம்தான் இந்த வரிகளோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தத்துவமா, அறிவா, பிரபஞ்ச சக்தியா இருந்த ஒண்ணு திடீர்னு ரொம்ப நெருக்கமான, உணர்வுபூர்வமான ஒண்ணா மாறுது. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு தாயோட அன்பு எவ்வளவு நிபந்தனையற்றதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதற்கும் சில மனித இயல்புகளோட எல்லைகள் இருக்கலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தெய்வீக சக்தி ஒரு தாயோட அன்பை விட கனிவானது, நெருக்கமானது, அணுகக்கூடியது. அப்போ அது வெறும் சக்தி இல்ல, அது அன்பு. அதுவும் எல்லா எல்லைகளையும் கடந்த அன்பு. தத்துவம் எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது அன்பா மாறலன்னா அது முழுமை அடையாதுங்கிறத இந்த வரி உணர்த்துது. அந்த அன்பை இன்னும் விளக்குற மாதிரி அடுத்த வரிகளும் இருக்கு. இனிய பெருந்தயவு அருட்பெருஞ்சோதி, அப்புறம் அன்புறத் தரு சபை அருட்பெருஞ்சோதி. ஆமா, இனிமையான கருணை, அன்பை கொடுக்கிற சபை எல்லாமே அன்பை மையமா வச்சு சுத்துது. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம். ஆமா, முன்னாடி நாம சிற்சபைய அறிவின் சபைன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, இப்போ அதே சபை அன்புறத் தரு சபையா, அதாவது அன்பை கொடுக்கிற சபையாகவும் மாறுது. வள்ளலார் பார்வையில அறிவும் அன்பும் வேற வேற இல்ல. ஓ, எது உச்சக்கட்ட அறிவோ அது உச்சக்கட்ட அன்பாதான் இருக்க முடியும். அறிவும் அன்பும் சேர்ற அந்த முழுமையான நிலைதான் அருட்பெருஞ்சோதி. அது வெறும் வரட்டு வேதாந்தம் இல்ல, அது அன்பும் இரக்கமும் நிறைஞ்ச ஒரு அனுபவம். பிரபஞ்ச சக்தி, தாயன்பு, அறிவு, அன்புன்னு இவ்ளோ விஷயங்களையும் பேசிட்டு கடைசியா இது எல்லாம் உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ற மாதிரி ஒரு வரி வருது. இன்புறு நான் உளத்து அருட்பெருஞ்சோதி. மகிழ்ச்சியான என் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி இருக்குன்னு அர்த்தம்.
இது அந்த சக்தியை மொத்தமா நமக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திடுது. கரெக்ட். அது எங்கேயோ வெளியில இல்ல, என் சந்தோஷமான மனசுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லுது. மிகச்சரியா பிடிச்சிங்க. இதுதான் அந்த பயணத்தோட கடைசி புள்ளி. பிரபஞ்சத்துல ஆரம்பிச்ச பயணம் ஒரு தனி மனுஷனோட உள்ளத்துக்குள்ள வந்து முடியுது. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. துன்புறு நானுளத்துன்னு சொல்லல, இன்புறு நானுளத்துன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. அதாவது மகிழ்ச்சியான ஆனந்தமான மனசுல தான் அது குடிகொள்ளுது. அப்போ மகிழ்ச்சியான மனநிலைங்கிறது அந்த தெய்வீகத்தை உணர்றதுக்கான ஒரு தகுதி அல்லது ஒரு வழினும் இத சூட்சுமமா சொல்லுது. இந்த மொத்த பயணத்தையும் ஒரே வரியில தொகுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஒரு வரி வருது. சொல்லுங்க. எண்ணியான் கெண்ணியாங்கு அருட்பெருஞ்சோதி. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே அருட்பெருஞ்சோதி வெளிப்படுதுன்னு சொல்றது எப்படி சாத்தியம்? இது கிட்டத்தட்ட நம்ம கையில எல்லாத்தையும் கொடுத்துட்ட மாதிரி இல்லையா? இது ஒரு புரட்சிகரமான முடிவு. பிரபஞ்ச சக்தியா, பொது ஒளியா, தாயோட அன்பா, அறிவின் சபையா இருந்த ஒண்ணு கடைசியில நம்ம எண்ணத்தோட வடிவமாவே இருக்கு. நிஜமாவா? நீங்க அத ஒரு பிரபஞ்ச நாடகமா நினைச்சா அது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். நீங்க அத ஒரு தாயோட அன்பா நினைச்சா அது உங்களுக்கு அப்படிதான் வெளிப்படும். நீங்க அத உங்க உள்ளத்துல இருக்கிற சந்தோஷமா நினைச்சா? அது அப்படிதான் உணரப்படும். இது என்ன சொல்லுதுன்னா, அந்த தெய்வீக சக்திக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்ல. அது ஒரு தூய ஆற்றல். நம்மளோட எண்ணம் தான், நம்மளோட உணர்வு தான் அதுக்கு வடிவத்தை கொடுக்குது. ஆஹா, இந்த சில வரிகள் மூலமா நாம ஒரு பெரிய பயணத்தையே போயிட்டு வந்திருக்கோம். அருட்பெருஞ்சோதிங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு நாடகமா, ஒரு பொதுவான ஒளியா ஆரம்பிச்சு, நம்மளை எல்லாத்தையும் கடந்து போக வைக்கிற சக்தியா மாறி, கடைசியில பெத்த தாயை விட மேலான அன்பா, நம்ம சந்தோஷமான மனசுக்குள்ள நம்ம எண்ணத்தோட வடிவமாவே இருக்குன்னு பார்த்தோம். ஆமா. இந்த வரிகளோட கட்டமைப்பே எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. பிரபஞ்சத்தோட ரொம்ப தூரத்துல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா நம்ம பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல, ஆமா, சிவரைக்கு நமக்குள்ளேயே வந்து முடியுது. அந்த சக்திய நாம எங்கேயோ வானத்துல தேட வேண்டாம். நம்ம கற்பனையில, நம்ம உணர்வுல, நம்ம அன்புல, நம்ம சந்தோஷத்துல. கடைசியா நம்ம எண்ணத்திலேயே அதை உணரலான்னு இது உணர்த்தது. கரெக்ட். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனை. எண்ணியாங் கெண்ணியாங் அருட்பெருஞ்சோதிங்கிற வரி நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அந்த தெய்வீக ஒளி வெளிப்படும்னு சொல்லுது. அப்படியானா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம எண்ணங்களோட சக்தியும் பொறுப்பும் எவ்வளோ பெருசு. நாம எதை நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம யதார்த்தம் மாறுதுன்னா, நம்ம எதை பத்தி சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும், இத பத்தி இந்த வரிகள் எதுவும் சொல்லல. ஆனா இது சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான புள்ளி இல்லையா?